முதலமைச்சர் விஜய் நாளை திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் பங்கேற்க உள்ள நிலையில் விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன். முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் அங்கு எத்தனை அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது நாளைய தினம் போடப்பட இருக்கிறது? என்னென்ன வேலைகள் எல்லாம் தற்பொழுது வரை நிறைவு பெற்றிருக்கிறது? மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன களத்தில் செய்யப்பட்டிருக்கிறது? தனலட்சுமி, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் திருச்சி கிழக்கு மற்றும் சென்னை பெரம்பூர் தொகுதியில தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வரான விஜய் அவர்கள் போட்டியிட்டு 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில 91,381 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நிலையில தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அதாவது நாளை காலை வருகை இருக்கிறார். குறிப்பாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜெயின் ஜோசப் கல்லூரி மைதானத்துல மாலை 5 மணிக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் நாளை திருச்சி வருகை தரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது தமிழக வெற்றி கழக கட்சியின் தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தின் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று அந்த மேற்கூரை அமைக்கும் பணி என்பது பரவலாக செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக 5000 நபர்கள், அதாவது 5000 நாற்காலிகள் போடும் பணி என்பது, LED அகண்ட திரைகள் அமைக்கும் பணி, குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி என உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு QR பொருத்தப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தை சுற்றியும் தமிழக வெற்றி கழக கட்சியின் அவர்கள் கட்சி துணி என்பது முழுவதுமாக பொருத்தப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை விரைவாக முடிப்பதற்கு ஏதுவாக கூடுதல் பணியாளர்களும் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் வருகையொட்டி போலீசார் தீவிர கண்காணிப்புல இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இந்த நிகழ்ச்சி நடப்பது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்துல தற்போது அதிக அளவு இந்த பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வழிநெடுகிலும் அவர்கள், அதாவது இந்த தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வரும்போது அந்த வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.